உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களிலே, ஆபத்து வேலைகளிலும், கஷ்டத்து நேரங்களிலே உம்மை நோக்கி கூப்பிடும் போது அப்பா, நீர் எங்க அருகில இருந்து சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக நீர் மாற்றி போட்டீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. எங்களை இத்தனை நாள் நீர் நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஊழிய பாதையில நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. உங்களுடைய பிரச்சனத்தினால எங்களை நிரப்புனீங்க ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீங்க இருந்தீங்க அப்பா. எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, எல்லா இடங்களிலும் அப்பா உங்களுடைய தேவ தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் அப்பா, எங்க சரீரத்துல எவ்வளவோ பலவீனங்கள் இருந்த போதும் அப்பா, நீர் எங்களை உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சொஸ்தமானோம் அப்பா. நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், உடைக்கப்பட்டீர் ஆண்டவரே. எத்தனையோ நேரங்கள் இல்லப்பா, அதெல்லாம் நாங்க மறந்து போய் எங்க இஷ்டத்தின்படி எல்லாம் நாங்க வாழ்ந்து திரும்ப கஷ்டம்னு உங்களை கூப்பிடும் போது நீங்க எங்களுக்காக இருந்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. எங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாகவும் கரத்துல ஒப்படைக்கிறோம். ஆமென். Hallelujah. Praise the Lord. Let us look unto the Lord who has done great favors to us all this year. இந்த ஆண்டுதோறும் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். Yes, there have been many problems which we had to face this whole year. இந்த ஆண்டு தோறும் முழுவதும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்ம சந்தித்து கொண்டு வந்தோம். And we have come to the end of this year, and this is the last Sunday of 2024. இந்த ஆண்டின் கடைசிக்கு நாம் வந்து விட்டோம். இந்த ஆண்டு கடைசி ஓய்வு நாள், இந்த 2024 ஆண்டின் கடைசி ஓய்வு நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So what is our duty is to lift the name of the Lord. நம்மளுடைய கடமை என்னவாக இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது. For he has done mighty and wonderful things in our life. ஏனென்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறபடினாலே. Many times we were about to slip and fall, but the Lord's hand was there to hold you and me. எத்தனையோ முறை நம்மளுடைய கால்கள் இடறி விழுந்து நம்ம சறுக்குகின்ற நேரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய கரம் நம்மளை கீழே விழாத கூடாதபடிக்கு நம்மளை தாங்குறதை நாம் பார்த்திருக்கிறோம். Whenever we were about to slip, we called to the Lord for the mercy of the Lord, and he heard our sound and our voice, and he lifted us to the high places. நம்ம கீழே சறுக்கி விழுகின்ற நேரத்திலே, நம்மளுடைய கால்கள் இடறி விழுகின்ற நேரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்ம அருகிலே வந்து நமக்கு உதவி செய்யும்படி நமக்கு இருந்திருக்கிறார். For you are my God, you are my Savior. ஆண்டவராகிய தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய இரட்சகர். You are everything to me. எனக்கு எல்லாவுமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. I praise your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் உயர்த்துகிறேன். Thanks be to the Lord who has given us the victory through Lord Jesus Christ. நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயத்தை கொடுத்த ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி. Thanks be to the Lord who has given us the victory through Lord Jesus Christ. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி. We rebuke every kind of evil spirit in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். We rebuke in the name of Jesus Christ of Nazareth. நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். To God be the glory, great things he has done. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக, ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். To God be the glory, great things he had done. So loved he the world that he gave us his Son. That is life and atonement for sin, and open the life gate that all may go in. Praise the Lord, praise the Lord. Let the earth hear his voice. Praise the Lord. Let the people rejoice. To the Father,
through Jesus, your Son, and give Him the glory. Praise the Lord, praise the Lord. Let the earth hear His voice. Let the people rejoice. To the Father, through Jesus, your Son, and give Him the glory. Amen. Hallelujah. Thank you, Lord, for the great things what you have done to us. நன்றி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக. Hallelujah. ஹல்லேலூயா. Glory to His name. Glory be to His name. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் Wonderful உண்டாவதாக. things He has done in our நம் life. வாழ்க்கையில அதிசய காரியங்களை அவர் Oh, செய்திருக்கிறார். hallelujah. ஹல்லேலூயா. We have been saved because of His grace and அவருடைய mercy. கிருபையினால் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையினால். வருஷத்தின் கடைசியில கர்த்தரை நோக்கி பார்த்து நிற்பதமோ கிருபை நிர்மூலமாகாது. Come on, sing it to the Lord. நீசன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன். நீசன் பாவம் நீங்கினதே காத்து கொள்ள தாருமே காத்து கொள்ள தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மாட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. As the Lord சொத்தீர ஜபத்தினான் பெருகுதே கிருபை சொத்தீர ஜபத்தினான் ஆத்துமமாரம் கண்ணீருடே சோர்வென்றி நாகம் எண்ணிடவே ஆத்துமமாரம் கண்ணீருடே சோர்வென்றி நாகம் ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாற்று காத்ததுவே இன்னும் தேவை இன்னும் தேவை. Hallelujah. Your grace is more than enough for us, O Lord. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. We rely in your grace, upon your grace. உம்முடைய கிருபையின் மேல தான் நாங்க சார்ந்திருக்கிறோம். And because of your mercy, we are not consumed, O Lord. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையினால் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. We are not consumed because of your mercy, O Lord. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையினாலும் தயவினாலும் Yes, ஆண்டவரே. Lord. Hallelujah. 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 Praise be to the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Who has done உண்டாவதாக. wonderful, 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 wonderful things in our life. ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறபடினால. Hallelujah. Hallelujah. We remember your good deeds, O Lord, to us. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. And we praise you, Lord.
அதனால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise him in the morning, praise him in the noontime. Praise him, praise him, praise him when the sun goes down. Come on. Love him, love him, love him in the morning, love him in the noontime. Love him, love him, love him when the sun goes down. Hallelujah. Amen. So today, I just want to say something to you. இந்நாளிலே ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். The feet of many people will be about to slip. நிறைய பேருடைய கால்கள் பாதங்கள் இடறி விழுகிறதாக இருக்கும். But it has been like that this 2024. இந்த 2024ஆம் ஆண்டு அப்படியாக தான் இருந்தது. And it may also be there in this 2025. நம் கால்கள் சறுக்குகிறத போல, நம்மளுடைய பாதங்கள் சறுக்குகிறத போல இந்த 2025ஆம் ஆண்டுல கூட அப்படி இருக்கலாம். But your hope and your trust should be in Christ Jesus. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நோக்கமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். If you do in that manner, நீங்க அப்படியே செய்வீர்கள் என்றால், then you shall see the rider of the Lord. You shall see the rider of the Lord. அப்பொழுது ஆண்டவருடைய வலது கரத்தை உங்களால பார்க்க முடியும். You know, you shall see the rider of the Lord protecting you and our family. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறதை, ஆண்டவருடைய வலது கரம் பாதுகாக்கிறதை உங்களால பார்க்க We shall முடியும். see the rider of the Lord for us and our family. நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். Definitely you will see. நிச்சயமாக உங்களால பார்க்க Because முடியும். the coming days, slipping will be more. ஏனென்றால் வருகின்ற நாட்களிலே இடறி விழுகின்ற வேலைகளும் சறுக்கி விழுகின்ற வேலைகளும் அதிகமாக காணப்படும். Many want only good words these days. நிறைய ஜனங்கள் இந்த நாட்களிலே நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டு But வருகிறார்கள். whatever is going to happen, the Lord should say. ஆனா என்ன நடக்க போகிறதோ ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அதை பேசுவார். And the Lord says, be careful. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையா இருங்க, Be careful. ஜாக்கிரதையா இருங்க. You have to be very careful. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க These வேண்டும். days are the days where you have to be very, 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 very careful. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற நாட்களாக இது இருக்க போகிறது. And you should obey the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய And வேண்டும். you should walk accordingly. அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். If you don't do that, நீங்க அப்படி செய்யாமல் இருப்பீங்கன்னா, if your feet slips, உங்க கால்கள் இடறி விழுகின்ற நேரத்திலே, உங்க கால்கள் சறுக்குகின்ற நேரத்திலே you will fall. நீங்க கீழே விழுந்துருவீங்க. Then there's no use crying. அதற்கப்புறம் அழுகிறதுல பிரயோஜனம் இல்லை. Be careful, because the Lord is saying to you, be careful. ஆண்டவர் இந்நாளிலே உங்களை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையா இருங்கள் Be என்று. careful. ஜாக்கிரதையா இருங்க. The days which is going to come is not going to be ordinary. வரப்போகிற நாட்கள் சாதாரணமான நாட்களாக இருக்க போகிறதில்லை. You might think everything like that, you can pass this days. வருகின்ற நாட்களிலே என்ன ஆபத்து வந்தாலும் நான் சுலபமாக தாண்டி விடுவேன் நீங்க நினைக்கலாம், ஆனா அது அப்படி இருக்காது. See, we all stand today just because of His grace. இந்நாள் வரைக்கும் நம்ம எல்லாமே நிற்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே. Not because the good things what we have done. நம்ம செய்த நன்மைகளால் அல்ல. If you think that you have done good things, if I think that I have done good things, so I am standing. No. It's not all like that. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, இல்ல நான் அப்படி நினைக்கிறேன்னா, நான் செஞ்ச நல்லதுனாலதான் நான் நிற்கிறேன் என்று நான் நினைக்கிறேன், இல்ல நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தவறு. So if you're going to do that, so you're going to waste your days and you're going to get caught in something. நீங்க இப்படியே சிந்தித்து கொண்டு இருக்க போறீங்கன்னா உங்க நாட்களை வீணாக்கி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சிக்கி கொண்டு When you வீங்கள். get stuck in a problem, you cannot think that you can live of your own. பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டு இருக்கிற நேரத்துல சுயமாக வாழ்ந்துட முடியாது. That's where you do mistake. You think that you can live as it was so far. இவ்வளவு நாள் எப்படி என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் நான் தாண்டி தானே வந்திருக்கேன், ஆனால் இதையும் நான் வந்துருவேன் நீங்க நினைக்க Not கூடாது. you or me, we passed this
through our own strength. நீங்களும் நானும் நம்மளுடைய சுய பலத்தினால் எந்த பிரச்சனையும் தாண்டி வரவில்லை இந்நாள் Not வரைக்கும். by my strength or not by my daughter's strength. என்னுடைய பலத்தினால் இல்ல என்னுடைய பொண்ணுடைய பலத்தினால் கிடையாது. By the strength of the Lord we were able to pass these days. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் இந்நாள் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால தாண்டி வர The Lord முடிந்தது. did not, he did not reveal everything to you. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. See, if he had revealed everything, all the disasters which had to happen in our family or to us, then we would have, lost our faith. எல்லாவற்றையும் தேவன் முன்கூட்டியே வெளிப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் ஆபத்து வரும், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் நம்மள சொல்லி இருந்தாருன்னா நம்ம பயம் வந்திருக்கும். அதுல நம்ம அவிசுவாசிகளாக Because of the fear, we'll have, our faith will be limited. அந்த பயத்தின் நிமித்தமாக நம்மளுடைய விசுவாசம் அளவு And குறைந்ததாக unbelief will காணப்படும். enter our mind. நம்மளுடைய எண்ணங்களிலே அவிசுவாசம் நுழைந்திருக்கும். So the Lord did not reveal everything to us. அதனால்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. Did you charge? Did you put that? இல்ல. I think it's. நேத்து See, 2024, last Sunday again. இந்த நாளை மறுபடியும் நம்ம பார்க்க முடியாது. We can see the future days. எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியும். We cannot see the past tense. ஆனா பல முடிந்த நாட்களை நம்மளால பார்க்க முடியாது. It might be a remembrance in your mind. அது நம்மளுடைய எண்ணங்களிலே ஒரு நினைவு கூறுதலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா அதை திருப்பி கொண்டு வர முடியாது. See, many people expect a good word, good prophecy from the mouth of the Lord. எல்லாருமே ஆண்டவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகள் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்த்து No கொண்டிருக்கிறார்கள். one will expect, a prophecy which is against them. அவர்களுக்கு விரோதமாக வருகிற தீர்க்க தரிசனத்தை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. So, you have to be very careful in passing through the floods and river. What you're going to see is 2025. இந்த 2025ஆம் ஆண்டிலே நீங்க பார்க்க போகிற வெள்ளங்களா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், அக்கினியா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் கடந்து வர And the வேண்டும். flying waves is going to come up. அந்த பாய்ந்து வருகிற அலைகள் மேலே எழும்புகிறதை நீங்க பாப்பீங்க. It'll fly up. அந்த அலைகள் மேலே பறந்து வருகிறதை நீங்க பார்க்க முடியும். Why these days these things are happening? ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கின்றது? Why does the Lord allow all these things? ஆண்டவராகிய தேவன் இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார்? The Lord has already warned us. All these things shall happen in the last days. ஆனா கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு So எச்சரித்திருக்கிறார். one thing the Lord said, be careful. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார், ஜாக்கிரதையா Be இருங்க, careful. ஜாக்கிரதையா இருங்க. Because you are my people. ஏனென்றால் நீங்க என்னுடைய பிள்ளைகள். I don't want you to get stuck. நீங்க இதுல சிக்கிக்கொள்ள கூடாது. I don't want you to get stuck. நீங்க இதுல மாட்டிக்கொள்ள கூடாது. I don't want you to get stuck in the mud. சேற்றிலே, உளையான சேற்றிலே நீங்க சிக்கிக்கொள்ள கூடாது. I don't want you to get stuck in the miry clay. இந்த உளையான சேற்றிலே நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. I want you to pass this river. இந்த நதியை நீங்க கடந்து வர You're வேண்டும். going to pass this flood. இந்த வெள்ளத்தை நீங்க கடந்து வர வேண்டும். Yes, high streams will come against you. உயர்ந்த வெள்ளங்கள் உங்களுக்கு மேலே வந்து கொண்டிருக்கும். உயர்ந்த வெள்ளங்கள் உங்களுக்கு மேலே வந்து It is கொண்டிருக்கும். not only the water level. தண்ணீர் அளவை மட்டும் நான் சொல்லல, It's all the level of the world and all the disasters. உலகத்தின் அழிவுகளும் இந்த உலகத்தின் சீற்றங்களையும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Death is going to be a very ordinary word spoken in every direction. எல்லா திசைகளிலும் மரண சத்தம் ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கொண்டிருப்பீங்க. Till yesterday, I think we not heard this. நேற்று வரைக்கும் நம்ம இப்படி இதெல்லாம் கேட்கல. The Lord has started speaking. ஆண்டவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். He speaks in the right time
when he has got to speak. அவர் எங்க பேசணும் எப்ப பேசணும் என்று கரெக்டா அந்த நேரத்துல அவர் பேசுவார். So what should you do? நம்ம என்ன செய்ய வேண்டும்? What should we do? நாம் என்ன செய்ய It's வேண்டும்? not, I'm not speaking only for you. I speak for everyone. நான் உங்களுக்கு மட்டும் இத பேசல, எல்லாருக்காகவும் What பேசுறேன். should we உலகத்துல do? இருக்கிற ஜனங்களுக்கு பேசுகிறேன். நம்ம என்ன செய்ய வேண்டும்? Hold tight to the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக பற்றிக் கொள்ள வேண்டும். You know, the days are coming where you'll not be able to even hear the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கூடாமல் But இருக்கின்ற today you நாட்கள் are able வரப்போகிறது. to hear the word of God. ஆனா இப்ப நீங்க நல்லா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியுது. So whenever you see, you can able to hear the voice of the Lord. நீங்க எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறது. இப்பொழுது இந்த But நாட்களிலே days are coming, it is very near to you where you cannot hear the word of God. ஆனா நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்காது. There'll be scarce for the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கும். Yes, scarce everywhere. எல்லா இடங்களிலும் பஞ்சம் காணப்படும். I'll ask the Lord, speak some word. அப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரே பேசுங்க, And ஏதாச்சும் வார்த்தையை many பேசுங்க. pastors, many prophets, will ask, Lord, speak some. The Lord is speaking to all the churches. எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். The prophets and the teachers and the pastors, the evangelists, they want to speak the word of God and ask the Lord, Lord, speak, Lord, so that we can say. தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் சுவிசேஷகர்களும் போதகர்களும் ஆண்டவரிடத்துல கேட்பாங்க, ஆண்டவரே உங்களோட உங்க வார்த்தையை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கின்ற சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் என்ன பேச வேண்டும்? But I see the Lord is not opening his mouth. ஆனா நான் என்ன பார்க்கிறேன்னா, ஆண்டவர் அவருடைய வாயை திறக்க மாட்டேங்கிறார். The prophets, they will want to speak. தீர்க்கதரிசிகள் பேச நினைப்பாங்க. யார் வேணாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனா அது தவறான தீர்க்க தரிசனமாக இருக்கும். Even evil spirits can say prophecy to kill you. சாத்தானுடைய ஆவிகள் கூட தீர்க்க தரிசனம் சொல்லும் உங்களை கொலை செய்வதற்காக. But only God prophesies so that you shall be redeemed from all the disasters which is against you and me. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற தீர்க்க தரிசனங்களோ நம்மளை எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்கிறதாகவும் எச்சரிக்கிறதாகவும் இருக்கும். So you should be very careful. அதனால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். If the Lord speaks, ஆண்டவர் பேசுவார் if என்றால், he speaks a little hard, கடினமா கொஞ்சம் பேசினார்னா, it is not to totally put it down mind, so that when you have the fear of God, you shall escape all these disasters. ஏன் கொஞ்சம் கடினமாகவும் கொஞ்சம் எச்சரிப்பாகவும் ஆண்டவராகிய தேவன் உங்ககிட்ட பேசுகிறார் என்றால், அப்பொழுது அந்த பயம், ஆண்டவருடைய பயமானது உங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படும். அப்படி என்றால் விதைக்கப்படும் போது எல்லா தீங்கிலும் இருந்து நீங்க கவனமா இருப்பீங்க, எச்சரிப்பா இருப்பீங்க என்பதற்காக தான். So it is not to destroy you. உங்களை அழிப்பதற்காக அது நிச்சயமாக கிடையாது. அது உங்களை அழிப்பதற்காக கிடையாது. Under my wings. என்னுடைய நிழலின் கீழே பத்திரமாக பாதுகாப்பாக The இருப்பாய். Lord wants to protect you under his wings. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய நிழலின் கீழே உங்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைப்பதுதான் அவருடைய So விருப்பம். when he says something, it's not to pull you down. அவர் ஏதாச்சும் கடினமா பேசுறாருன்னா உங்களை கீழே தள்ளுவதற்காக அது நிச்சயமா It is not கிடையாது. for that purpose. அந்த நோக்கத்திற்காக அது கிடையாது. It is to bring you more close to God. இன்னும் ஆண்டவருக்கு அருகிலே உங்களை ரொம்ப கிட்ட கொண்டு வருவதற்காக. There's a song like this, draw me nearer, nearer. இன்னும் கிட்ட நெருங்க என்ற ஒரு பாடல் இருக்கிறது. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Can you take the song? Draw me nearer, nearer, blessed Lord, to bleeding side. Can you play? Consecrate me now. Hallelujah. Can you play?
சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. I am thine, O Lord. I have heard thy voice and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Come on, sing. Draw me nearer, nearer to the cross, bleeding side. Draw me nearer, nearer, blessed Lord, to thy precious bleeding side. Hallelujah. Consecrate me now to thy service, Lord, by thy power of grace divine. Let my soul look up with a steadfast hope, and my will be lost in thine. Draw me nearer, nearer, blessed Lord. Yeah, thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. My dad, today is his birthday. இன்னைக்கு எங்க அப்பாவுடைய பர்த்டே, 29th December, and he loves this song like anything. இந்த டிசம்பர் 29ஆவது நாள் தான் அவங்க பர்த்டே. இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல். He loves this song like anything. இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். He used to sing this song many times. அது நிறைய வாட்டி இந்த பாடல் பாடுவாங்க. Draw me nearer. ஆண்டவரே இன்னும் கிட்ட Draw என்னை me நெருங்க nearer, சேரும். nearer, blessed Lord. ஆண்டவரே இன்னும் கிட்ட நெருங்க என்ன சேரும் ஆண்டவரே. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுவேன். கிட்ட நெருங்கி போய் சேர்த்துக் கொள்ளுவேன். பாடுபட்ட நாயகா, பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுவேன். ஜீவன் தந்த ரட்சகா, திவ்ய அன்பன் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அன்பீனே. இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தேன். இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட ஜீவன் தந்த ரட்சகா. Hallelujah. Amen. So, ask the Lord, Katabe, Lord, draw me closer to you, Lord. நான் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே கிட்ட உம்மை Draw me நெருங்கி closer, நான் சேர closer to you, வேண்டும். O Lord. ஆண்டவரே இன்னும் கிட்ட உங்க கிட்ட நான் நெருங்கி Oh, சேரணும். my blessed Lord. என்னுடைய அன்பான தேவனே, I love you, Lord, நான் உங்களை நேசிக்கிறேன். for the great things what you've done. நீர் என் வாழ்க்கையில செய்த பெரிய I காரியங்களுக்காக. remember my dad and my dad's love for his children, என் நாளில எங்க அப்பாவையும் எங்க அப்பாவுடைய அன்பையும் நான் நினைவு கூறுகிறேன். and for the service he had given to many people, அவங்க செய்த ஊழியத்திற்காகவும், many people in the hospitals ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி அவங்க நிறைய who were செஞ்சிருக்காங்க. forsaken by their own family, சொந்த குடும்பமே மறந்து போன ஜனங்களுக்கு போய் and ஊழியம் they'll செய்திருக்காங்க. be always following up, and he'll go and meet with a team, and they will console them and teach them the word of God and give them what they need. அதற்கப்புறம் அப்படியே விட்டுற மாட்டாங்க. தொடர்ந்து போய் அவங்கள சந்திப்பாங்க, அவங்களோட தேவைகளை சந்திப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. Whatever they need, they used to buy and give. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கூட கொடுப்பாங்க. So all these things they did. இதெல்லாமே அந்த ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரியில They did. அவங்க செஞ்சாங்க. அவர்கள் சந்தித்தார்கள். So they gave many things what they
needed. அவங்களுக்கு தேவைகளை கொடுத்தாங்க. So the love of Christ is like that. அதே போலதான் கிறிஸ்துவின் அன்பு. So we have to be very, 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 very keen in doing for the people who are forsaken. அதனால் மறக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாம் செய்கிறதுல ரொம்ப நம்ம எத்தனையோ பலவீனங்களிலும் சுகவீனங்களிலும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம். நிறைய சின்ன சின்ன விபத்துகள் மத்தியில எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இப்போ நம்மளை நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். So don't worry about tomorrow. அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. See, the Lord says be careful means ஆண்டவர் He wants you to be careful. ஆண்டவர் எதற்காக உங்களை எச்சரித்து பேசுறார்? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லும்படிக்கு ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க. Because there will be scarce for the word of God. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சம் காணப்படும். So before that, take the word, read the word and hear the word so that it will rest inside your mind. அதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து உங்க எண்ணங்களிலே தங்கி இருக்கிற வார்த்தைகளை பேசுவீர்கள். So you have to fight only with the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்ம சண்டை போட முடியும். That's the only sword. அது நமக்கு இருக்கிற ஒரே கேடகம் அதுதான். பட்டயம் அதுதான். So it is the only sword to fight. யுத்தத்தை ஜெயிப்பதற்கும் சண்டை போடுவதற்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஆண்டவருடைய வார்த்தை. Faith in Christ. அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை. Faith in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம். You shall pass all these floods. இதெல்லாம் நம்ம கடந்துருவோம், இந்த வெள்ளத்தை எல்லாம் நம்ம தாண்டிடுவோம் என்ற விசுவாசம். Hallelujah. Hallelujah. The Lord has been so grateful. Whatever He told, He did accordingly. ஆண்டவராகிய தேவன் மிகவும் உண்மையுள்ள தேவனாக இருந்து இந்நாள் வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர் நமக்கு செய்திருக்கிறார். Many times we were about to fall. எத்தனையோ வேளைகளிலே நம்ம கீழே விழுகின்ற நேரங்களிலே many times problems, it came like arrows. நிறைய நேரங்களிலே பிரச்சனைகள் அம்புகளை போல நமக்கு நேராக வீசப்பட்டது. One after another. ஒன்றுக்கு பிறகு ஒன்று என்று வந்து கொண்டே இருந்தது. Flying towards us. நமக்கு விரோதமாக பறந்து கொண்டே வந்தது. One after another. ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டே இருந்துச்சு. Who blocked all these arrows? அந்த அம்புகளை எல்லாம் யார் தடுத்தா? Who blocked all these arrows? அந்த அம்புகளை எல்லாம் நமக்கு விரோதமாக வரக்கூடாதபடிக்கு யார் தடுத்து நிறுத்தினார்? அது ஆண்டவருடைய கரம். It was the hand of God. ஆண்டவருடைய கரமே அது. Surely I said to you, keep காக்கும் கரங்கள் as a ringtone. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த பாடலை உங்க ரிங்டோனா நீங்க வெச்சுக்கோங்கன்னு. So don't take it. அதை எடுத்துறாதீங்க. 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 We don't want the protection. If you don't want the protection, பாதுகாப்பு வேண்டானா? if you don't want the protection of your family, உங்க குடும்பத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டானா? if you don't want the protection of your belongings, உங்களுக்கு உண்டானவர்களுடைய பாதுகாப்பு that's your wish. அது உங்க விருப்பம். But I shall say, ஆனா நானும் சொல்லுவேன், காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. The protecting hand is for me. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. The protecting hand is there for my family. ஆண்டவருடைய காக்கும் கரங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது. So whenever my phone is ringing, எப்போல்லாம் என் போன் ரிங் ஆகுதோ, it will bring it to my mind, there is a protecting hand. அந்த பாடல் தொனித்து என்னுடைய எண்ணங்களிலே ஒரு காக்கும் கரம் நமக்கு இருக்கிறது என்பதை நினைவு Whenever my கூறும்படி phone is ringing, எப்போல்லாம் என் போன் அடிக்குதோ, I'll remember, yes, I have a protecting hand. ஆமா ஆண்டவரே, எனக்கு ஒரு காக்கும் கரங்கள் எனக்கு இருக்கிறது என்று. I have a protecting hand for me. எனக்கு ஒரு காக்கும் கரங்கள் இருக்கிறது. Whenever my phone rings, எப்போல்லாம் என் போன் அடிக்குதோ, I will say, I have a protecting hand, and I will confess. நான் அறிக்கை செய்வேன், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. This song has been protecting you and me for so many years. இந்த பாடல் இத்தனை ஆண்டுகள் உங்களையும் என்னையும் பாதுகாத்து It is வந்திருக்கிறது. the power in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற It's a வல்லமை. confession. இது ஒரு அறிக்கை. Confession. இது ஒரு அறிக்கை. Confessing the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை So செய்வது. whenever you confess the word of God, ஆண்டவருடைய வார்த்தை எப்பெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ, then it comes to pass. அது அப்பொழுது உண்மையாக வருகிறது. போராட்டம் வரையிலும் நிதியின் தேவன் தாங்கினாரே. போராட்டம் வரையிலும் நிதியின் தேவன்
நேசர் உமக்காய் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. Sing, sing, sing. Sing. I told you to sing. காக்கும் கரங்கள் ஷாலி காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். வேதனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வரினும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடிய மேல் பறக்க நேசருமக்காய் நம்புவேன் இயேசுவை. I'll believe in my Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Now we have some time today. Is the last Sunday of this year. So I want you to speak out your testimony in the church. நீங்கள்